Taste the Daily. விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் கடந்த 36 நாட்களில் 95 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறியது பெரும் அதிர்ச்சியையும் தமிழ்நாடு பெண்களுக்கான பாதுகாப்பான மாநிலமா என்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. 2025 ஜனவரி 1ஆம் தேதி முதல் பிப்ரவரி 5ஆம் தேதி வரையிலான 36 நாட்களில் மட்டும் தமிழகத்தில் 65 போக்சோ வழக்குகள் உட்பட 95 பாலியல் அத்துமீறல் சம்பவங்கள் அரங்கேறியுள்ளது. கடந்த ஜனவரி மாதத்தை மட்டும் எடுத்துக்கொண்டால் 31 நாட்களில் 55 போக்சோ வழக்குகள் உட்பட 78 பாலியல் அத்துமீறல் சம்பவங்களும், பிப்ரவரி மாதம் 1 முதல் 5ஆம் தேதி வரை மட்டும் 10 போக்சோ வழக்குகள் உட்பட 17 பாலியல் வன்கொடுமை வழக்குகளும் பதிவாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் கடந்த 5ஆம் தேதி மட்டும் ஒரே நாளில் அரசு பள்ளி மாணவிகள் 5 பேரும், தனியார் பள்ளி மாணவி ஒருவரும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அவலம் அரங்கேறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்டோவில் வைத்து மேற்கு வங்க சிறுமியை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியது, 8ஆம் வகுப்பு மாணவியை 3 ஆசிரியர்கள் கூட்டு வன்கொடுமை செய்தது, 4 மாணவிகளை 7 காமுகன்கள் பாலியல் தொல்லை கொடுத்தது என சிறுமிகள், பெண்கள் மட்டுமின்றி 70 வயதை கடந்த மூதாட்டிகளுக்கும் பாதுகாப்பில்லாத மோசமான ஆட்சியை விடியா திமுக அரசு வழங்கி வருவதால் பெண்கள் தனியாக வெளியே வரவோ வீட்டில் தனியாக இருக்கவோ அஞ்சும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பை மறந்து பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான தங்கள் கட்சி நிர்வாகியை எப்படி காப்பாற்றலாம், பாலியல் சீண்டல்கள் சம்பவங்களில் எதிர்க்கட்சிகள் மீது பழியை போட்டு எப்படி தப்பிக்கலாம் என்ற நினைப்பிலேயே திமுக முழுமூச்சாக செயல்படுவது மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுதான் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியா என்றும் கேள்வி எழுந்துள்ளது.